நேற்று செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி இரவு சிரியாவில் இஸ்ரேலிய விமானங்கள் 2 தடவைகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. சம்பவம் நடைபெற்று சில மணி நேரமே ஆகியுள்ள நிலையில் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இதுவரை கிடைக்கப்பட்ட சொற்ப தகவல்களின்படி இஸ்ரேலிய விமானங்கள் சிரியாவின் வான்பகுதிக்குள் வரவில்லை, லெபனானின் வான்பகுதியில் பறந்தபடியே தமது நடவடிக்கையை மேற்கொண்டன. முதலில் இஸ்ரேலிய விமானப்படையின் F-16 ரக விமானங்கள் வந்தன என்று தெரிய வருகிறது. லெபனான் வான்பகுதியில் பறந்தபடி அவை இலக்கு வைத்தது வழமை போல சிரியாவில் உள்ள ஈரானிய தளங்களை அல்ல, மாறாக சிரியாவின் தளங்களை. இந்த தகவல் முதலில் கிடைத்த போது குழப்பமே ஏற்பட்டது. காரணம், இஸ்ரேலிய விமானங்கள் சிரியாவின் தளங்களை பெரும்பாலும் இலக்கு வைப்பதில்லை. ஈரானிய தளங்களே அவர்களது பிரதான இலக்குகளாக இருப்பதே வழக்கம். ஆனால் இம்முறை ஏன் மாற்றிக்கொண்டார்கள் என்பதில்தான் குழப்பம் ஏற்பட்டது. அதன்பின் அடுத்த தகவல் கிடைத்தது. இஸ்ரேலிய F-16 ரக விமானங்கள் லெபனான் வான்பகுதியில் இருந்து திரும்பிச் சென்று சுமார் 45 நிமிடங்களின் பின் இஸ்ரேலிய விமானப்படையின் F-35 ஸ்டெல்த் ரக விமானங்கள் வந்தன. இவையும் லெபனான் வான்பகுதியிலேயே பறந்தன. இந்த விமானங்களும் சிரியாவின் வான்பகுதிக்குள் செல்லவில்லை. இந்த 2வது அலை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீது. அதன்பின் அந்த விமானங்களும் திரும்பிச் சென்று விட்டன. 2 சம்பவங்களும் நடைபெற்றது நேற்று கிறிஸ்துமஸ் தினத்தன்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு. இந்த காணொளியை நாம் பதிவேற்றம் செய்யும் நேரம் வரை இவ்வளவு தகவல்களே கிடைத்துள்ளன. இது கூட அமெரிக்க தரப்பிலிருந்து கிடைத்த தகவல்தான். ஆனால் அவர்களால் உறுதி செய்யப்பட்ட தகவல். இஸ்ரேலிய தரப்பில் இருந்தோ சிரிய தரப்பில் இருந்தோ எந்த தகவலும் இல்லை. பொதுவாகவே சிரியாவில் நடக்கும் எந்த நடவடிக்கை பற்றியும் ஈரான் வாய் திறப்பதில்லை என்பதால் அவர்களிடமிருந்து தகவல் கிடைக்க வாய்ப்பில்லை. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சம்பவம் நடைபெற்று சில மணி நேரமே ஆகியுள்ள நிலையில் இதை வெளியிடுகிறோம். இன்று மேலதிக தகவல்கள் கிடைக்கின்றனவா என்று பார்க்கலாம். மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம்.